இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த ராஸ்கல் பேர் என்ன? சத்யா. அவன் இந்த கேஸ்ல இருந்து வெளியில வரவே மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பர்மனண்டா ஜெயிலுக்கு போய் ஜெயிலே கிடந்து சாக போறான்னு நினைச்சேன். ஆனா நீ ஸ்மார்ட்டா யோசிச்சு அவனை காப்பாத்திட்ட பாத்தியா? நீதான் பெரிய ஆளாச்சு. இதான் நீ ஒரு பிரில்லியன்ட், நான் ஒரு பிரில்லியன்ட். ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தோம்னா இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியும். எனக்கு இப்பெல்லாம் நம்ம ரெண்டு பேரோட குழந்தை இன்னைக்கு எவ்வளவு பிரில்லியண்டா பிறக்க போகுதுங்கிற ஆர்வம் தான் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. அஞ்சலி, நான் பேசிக்கிட்டே இருக்க பதில் சொல்லாம போறேன். ஒரு சில கான்வர்சேஷனுக்கு பதில் சொல்லாம கடந்து போறதுதான் நல்லது. அதான் உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம். அந்த அக்யூஸ்ட ரிலீஸ் பண்ணிட்டேன். அந்த சந்தோஷத்துல இருக்கல்ல? அது சந்தோஷம்தான். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. ஏன்னா இந்த கிரைம் பண்ணதே நீதான். அது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கான எவிடன்ஸ கலெக்ட் பண்ணி என்னால உன்னை உள்ள தள்ள முடியல. என்ன எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிட்ட. உன்னை யாருமே எதுவுமே பண்ண முடியாதுங்கிற தைரியத்துல இருக்கியா? அப்படியெல்லாம் இல்ல. நான் எதுக்கு கவலைப்படணும்? எனக்கு இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அஞ்சலி. ஹே, நீ நடிக்காத. நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நீ இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனா சத்தியத்தோட கையில இருந்து என்னைக்குமே நீ தப்பிக்க முடியாது. எப்பவும் ஒரு கிரிமினலாவே இருப்பான். அவனால நல்ல விதமாலாம் யோசிக்கவே முடியாது. இந்த கிரைம்ல மிஸ் ஆனா அடுத்த கிரைமுக்கு போவான். அதுல மிஸ் ஆனா அடுத்த கிரைமுக்கு போவான். ஆனா ஏதாவது ஒரு கிரைம்ல அவன் கண்டிப்பா மாட்டுவான். நீயும் வசமா மாட்டுவ. அதுவும் என் கையால மாட்டுவ. கூடிய சீக்கிரமே உன்னை நான் அக்யூஸ்ட்னு ப்ரூவ் பண்ணி உள்ள தள்ளு. அடிக்கடி என் பொண்டாட்டி சவால் விடுறா. இது ஒரு மாதிரி சுவாரஸ்யமா தான் இருக்கு. பாக்கலாம் அஞ்சலி. புருஷன் கூட சேர்ந்து வாழ்றத பத்தி யோசிக்காம புருஷனை உள்ள தள்ளுறத பத்தியே யோசிக்கிற ஒரு தமிழ் பொண்ணுக்கு இதெல்லாம் அழகா? சச்சா, புருஷன் என்ன தப்பு பண்ணாலும் கணவனே கண் கண்ட தெய்வம்னு வாழ்ற அந்த காலத்து பொண்ணு நினைச்சிட்டியா? இது அப்டேட்டட் சொசைட்டி. இப்ப இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் வேற மாதிரி. மேடம், சார் வாங்க உள்ள போலாம். என் அஞ்சலி எனக்கு எவ்வளவு திட்டினாலும், எவ்வளவு சண்டை போட்டாலும், எவ்வளவு வெறுத்தாலும் அவன் மேல இருக்கிற லவ் மட்டும் கொஞ்சம் கூட குறையவே மாட்டேங்குது. என்னன்னே தெரியல.